என் பேர் வி ஹர்ஷிதா. நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போ இந்த ரைஸ் ஃபவுண்டேஷன்னால நான் 3 மாசம் கிளாஸ் கத்துக்கிட்டேன். எங்க மேம் தான் என்ன இங்க சேர்த்து விட்டாங்க. ஃப்ரீ கிளாஸ் கத்து கொடுக்குறோம், நீ கத்துக்க, உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட பிறந்தவங்க 4 பேரு. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கிளாஸ் மூலியமா நான் நிறைய பேருக்கு சுடிதார் தச்சு கொடுத்துருக்கேன், பிளவுஸ் தச்சு கொடுத்துருக்கேன். இதனால எனக்கு வர வருமானத்துக்கு எங்க அக்காவுக்கு நான் ஒரு மாசம் ஒரு செமஸ்டர் ஃபீஸ் கட்டியிருக்கேன். இது எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கும் பிரகாஷ் சாருக்கும் எனக்கு ட்ரைனிங் கொடுத்த எங்க சுசீலா மேமுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் கண்மணி. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போ ஒரு 3 மாசமா தான் இந்த ஃப்ரீ கோர்ஸ்ல நான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணோடனே எங்க அம்மாவுக்கு ஒரு ஜாக்கெட் தச்சு கொடுத்தேன், அப்புறம் பாட்டிக்கு தச்சு கொடுத்தேன், இப்போ எனக்கு தச்சுக்கிட்டு இருக்கேன். இதனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எங்க அம்மாவும் அப்பாவுக்கும் உடம்பு முடியலை, இப்ப நான் தச்சு கொடுத்தேன்னா இது மூலமா ஏதாச்சும் காசு கொடுத்து அவங்க டேக் பண்ணலாம்ன்றதுக்காக தான் தைக்கிறது. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கும் நன்றி, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரகாஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. என் பேர் வைமி. டிப்ளமா நர்சிங் பண்ணிருக்கேன். வீட்டில் ஒரே சண்டை வந்துட்டே இருக்கும், அதனால என்ன முடியாதுன்னு சொன்னாங்க. மூலியமா தான் இங்க வந்தேன். இது மூலியமா நல்லா ட்ரெஸ்லாம் ப்ளவுஸ்லாம் கற்றுக்கிட்டு சுடிதார்லாம் கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். என் பேர் எழிலரசி. எனக்கு எதிர்காலமாக இப்போ ஒரு வருஷம் ஆகுது. சூசைட் பண்ணிட்டு இறந்ததுனால நான் 2 பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறேன். சின்ன குறுகிய ஒரு பிஸ்னஸ் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அதில் சுசிலா மேம் இடையில மீட் பண்ணேன். அவங்க இதுமாரி இருக்கேன், நீ உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன், நீ இப்போ கற்றுக்கோ, உன்னால முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. என்னால் முடிஞ்சது ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். இதுக்கப்புறமும் பிரகாஷ் சாருக்கும் நன்றி, சுசிலா மேமுக்கும் நன்றி. என் பேர் நித்யா. நான் பெருசா படிச்சேன். எங்க வீட்டுக்கார ஐயா 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்காரு. எனக்கு 15 வயசுல பொண்ணு இருக்கு, 20 வயசுல பையன் இருக்கான். நான் சிபிஎஸ்சில நல்ல விதமா படிக்க வச்சேன். எனக்கு பொருளாதாரம் உதவிக்கு ஆள் இல்லாம என் பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன். நான் இன்னைக்கு சம்பாதிச்சாதான் நான் ஒரு வேலை சாப்பிடலாம், என் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாங்கிற நம்பிக்கைதான் நான் இருக்கேன். ரைஸ் ஃபவுண்டேஷன் மூலியமா, பிரகாஷ் சார் மூலியமா, சுஸ்லா மேம் நான் இந்த டைலரிங் எனக்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கும் பிரகாஷ் சாருக்கும் சுஸ்லா மேமுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த ரைஸ் ஃபவுண்டேஷன் மூலமா மேமாசத்துலேயே இந்த தையல் பயிற்சிக்கு நான் வரேன். நான் நல்ல வசதியான குடும்பத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். என் வீட்டுக்காரர் நிறைய குடிக்கிறதுனால எனக்கு எது வருமானமும் தரமாட்டாரு. சுசிலா மேம் மூலமா இந்த இதில் சேர்த்து விட்டாங்க. அதுலேருந்து நானும் இப்போ நல்லா தைக்க கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் வில்லேஜ்லேயும் தைக்க சொல்லித்தரேன். என் பிள்ளைய படிக்க வைக்கணும். என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு என் வீட்டுக்காரர் காசு தர மாட்டேங்கிறாரு. அதனால இது மூலமா நான் வருமானம் வச்சுதான் இனிமேல் தான் நான் தைச்சு சம்பாதிக்கிறேன். இதனால ரைஸ் ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த பிரகாஷ் சாருக்கும் சுசிலா மேமுக்கும் நன்றி நன்றி நன்றி. 3 மாதம் ஃப்ரீ கோர்ஸால அந்த ப்ளவுஸு, அம்மாவுக்கு ப்ளவுஸு, ரிலேட்டிவ்க்கு எல்லாருக்கும் ப்ளவுஸ் தைக்க முடியுது. அந்த ஃப்ரீ கோர்ஸால ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கு நன்றி, சுசிலா மேமுக்கு நன்றி, பிரகாஷ் சாருக்கு அனைவருக்கும் வணக்கம். ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கு வணக்கம். என் வீட்டுக்காரர் அதிகமாக சம்பாதிக்கிறேன். குழந்தை வருமானத்தான் வருது. அதை வச்சு குடும்பத்தை மெயின்டைன் 3 மாதம் இலவச தையல் பயிற்சி இருந்தேன். இப்போ நல்லாவே துணி தைக்க கற்றுக்கிட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் நல்லா தைப்பேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க சுசிலா மேமுக்கும் பிரகாஷ் சாருக்கும் ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். 3 மாதம் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா ப்ளவுஸு, என் ப்ளவுஸு பாடலே வச்சு கொடுத்துட்ருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கும் பிரகாஷ் சாருக்கும் சுசிலா மேமுக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த 3 மாதம் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தச்சு கொடுக்குறேன். இந்த ஃப்ரீ கோர்ஸாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கும் சுசிலா மேமுக்கும் பிரகாஷ் சாருக்கும் நன்றி. ரைஸ் ஃபவுண்டேஷன் மூலமா நான் இங்க உள்ள தையல் கத்துக்கிறதுக்காக வந்தேன். தையல் கத்துக்கிட்டு நான் எங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப கஷ்டம். எங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா நானே ப்ளவுஸ் தைக்கிறேன், சுடிதார் எல்லாம் தைக்கிறேன், ஃப்ராக் எல்லாம் தைக்கிறேன். அது மூலமா எனக்கு வருமானம் வருது. அதை வச்சு நான் என் பொண்ணை பாத்துக்கிறேன்.
அதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தன்னம்பிக்கையும் தைரியமும் எனக்கு இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கும் பிரகாஷ் சாருக்கும் சுஸ்லா மேமுக்கும் ரொம்ப நன்றி. ரைஸ் ஃபவுண்டேஷன் மூலமா நான் இந்த தையல் கோர்ஸ் கற்றுக்க வந்தேன். இப்போ இந்த கற்றுக்கிறதுக்கு அப்புறம் நான் ப்ளவுஸ் சுடி எல்லாமே நல்லா தைச்சிட்டு இருக்கேன். என்னை பார்த்துட்டு பக்கத்தில் உள்ளவங்க தைக்க கொடுக்குறாங்க. இது மூலமா எனக்கு வருமானம் வருது. இந்த வாய்ப்பு கொடுத்த ரைஸ் ஃபவுண்டேஷன், பிரகாஷ் சார் மற்றும் சுஸ்லா மேமுக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்த ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கு முதல்ல என் நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு பிஎட் படிச்சிருக்கிறேன். படிச்சிருந்தும் எனக்கு அதுக்கான ஊதியம் எனக்கு கிடைக்கல. அதனாலதான் நான் தையலுக்கு வந்தேன். என் வீட்டுக்காரரும் ஆட்டோ ஓட்டுறாங்க. அவங்களுக்கு சரியான வருமானம் கிடையாது. அதனாலதான் நான் தையல் தொழிலை நான் தேர்ந்தெடுத்தேன். அது மூலியமா என் பிள்ளைங்களையும் இப்ப எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. 3 பசங்களையும் இப்ப நான் படிக்க வச்சுக்கிட்டோம். என் குடும்பத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து என் கிராமம் வந்துட்டு அரசூர்னு ஒரு கிராமம். அங்க முன்னாடியெல்லாம் தைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்ப நான் தைக்கிறதுனால இப்ப என்கிட்ட நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க. இப்ப அது மூலியமா நான் வருமானத்தையும் பெருக்கிறேன், என் குடும்பத்தையும் பாத்துக்கிறேன். இது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கும் பிரகாஷ் சாருக்கும் ட்ரைனர் அம்மாவுக்கும் நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். வணக்கம். நான் இங்கே ரைஸ் ஃபவுண்டேஷன் ட்ரைனிங் ப்ளவுஸ் கற்றுக்க வந்தேன். இங்கே வந்து ப்ளவுஸஸ், சுடிதார், ஃப்ராக் எல்லாமே கற்றுக்கிட்டேன். கற்றுட்டு இப்போ நான் வந்து நிறைய பேருக்கு தைச்சு கொடுத்துட்டு இருக்கேன். இது மூலியமாக ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு. இப்போ அதுக்கு ஒரு 5 பேர் சேர்ந்து நாங்கள் வந்து கடை வைக்கலான்னு இருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்த ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கும் பிரகாஷ் சார் நன்றி. நான் இங்கே ரைஸ் ஃபவுண்டேஷன் மூலயமா தையல் பயிற்சி இலவசமாக கற்றுக்க வந்தேன். இது மூலிமா எங்கள் வீட்டு பாப்பாங்களுக்கு நானே ஃப்ராக் எல்லாம் நானே தச்சு கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் எங்கள் குழந்தைங்களுக்கு தச்சு கொடுக்கலான்னு இருக்கிறாங்க. அது மூலியமா எனக்கு ஒரு வருமானம் வருது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கும் பிரகாஷனுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். ரைஸ் ஃபவுண்டேஷன் என் பிள்ளைங்களுக்கு எனக்குள்ள எல்லாரும் தச்சு கொடுக்குறேன். நான் சாதாரணமாக நிறைய வேலைக்கு தான் போகிறேன். இப்போ அவங்களுக்கு வெளியில் வந்து வணக்கம். என்னுடைய ever since I was a kid, my parents always told me to help people. As my dad said, giving 10 rupees always gives away 2 rupees. So when I was a kid, I've always wanted to help people, but I never got the opportunity to help them. And then as I grew older, around 7th grade, I watched a lot of YouTube videos, and my dad said, "You're good at editing videos, why don't you try posting?" So then I posted a couple of YouTube videos, and then my mom told me that I could make money from this. And as time went by, every single day I would work hard, I would post a video. Some days I'll get good results, some days I won't get results, but I still push through. And I was able to make a good income off of that. Then, around 8th grade, I realized I had the resources, I had the money, and I was able to help people. At that time, I read newspapers and watched a bunch of videos, and I encountered Professor J.R. Prakash. I saw his work, and I was really deeply influenced by that, and I felt like I could do something like that as well. By God's grace, I got in contact with him, and we worked together, and because of that, I was able to create Rise Foundation and help everyone today. And I saw all of your guys' work, and it's really good. You guys all have such great talent. Please keep pushing through and keep showing up and put in the hard work, and you guys are going to go really far. Thank you. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்ற ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கும் விக்கி சாருக்கும் பிரகாஷ் சாருக்கும் எங்க மேம் டைலரிங் மேம் சுசிலா மேம் அவருக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு 2 பேர் ட்வின்ஸ் நாங்க. எங்க அக்கா வந்து எம்எஸ்சி 3rd இயர் படிக்கிறா. நாங்க வந்து வறுமைக்குட்டி கீழே தான் இருக்கோம். இப்போ இந்த ரைஸ் ஃபவுண்டேஷனால நான் கத்துக்கிட்டு நாங்க சுடிதார் தச்சு பக்கத்துலயே பிளவுஸ் தச்சு நான் அந்த வருமானத்துல எங்க அக்காவுக்கு செமஸ்டர் ஃபீஸ் ஒரு செமஸ்டர் ஃபீஸ் நான் கட்டியிருக்கேன். வாய்ப்பை ஏற்படுத்தி அனைவருக்கும் நன்றி.
இந்த ட்ரெஸ் வரைக்கும் நாங்க துணி எடுத்து நாங்க எல்லாம் தச்சோம் சேர்த்து. இந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம எல்லாம் துணி எடுத்து சேர்ந்து ஒரு 4 பேர் தச்சோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம், ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கு வணக்கம், பிரகாஷ் சாருக்கு வணக்கம், தம்பிக்கு வணக்கம். எனக்கு வந்துட்டு தையல் தெரியாது. இந்த ப்ரோக்ராம் மூலமா தான் நான் வந்துட்டு மேம் சிஸ்லாம் மேம் வந்துட்டு அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி என்னோட வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. நான் வீட்டிலே தான் இருந்தேன், வெளியில எல்லாம் வரல. தையல் தைச்சு போட்டிருக்காங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிஸ்லாம் மேம் வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் என்னோட குழந்தைங்க ட்ரெஸ் என்னோட ட்ரெஸ் எல்லாம் நானாவே தைக்க கத்துக்கிட்டேன். எனக்குள்ள இப்ப வந்துட்டு ஒரு கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு கடை கேட்டிருக்கேன், தையல் கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த உதவி பண்ணதுக்கு பிரகாஷ் சாருக்கும் சிஸ்லாம் மேம்க்கு தம்பிக்கு வணக்கம். ரைஸ் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமுக்கு வந்த டைலரிங் கத்துக்க மேம் தான் கூட்டிட்டு வந்தாங்க. இப்போ நான் வந்து ரைஸ் ஃபவுண்டேஷன் மூலியமா கத்துக்கிட்ட டைலரிங் வச்சு இப்ப நான் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நாங்க ஒரு 5 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு கடை வைக்கலாம்னு பண்ணிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேரண்ட்ஸ்க்கும் மேமுக்கும் ரொம்ப நன்றி, பிரகாஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ரைஸ் ஃபவுண்டேஷன் பிரகாஷ் சாருக்கும் நம்ம விஜய் சாருக்கும் சுஜனா மேடம் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நாங்கள் வந்து காசி மணி யூஸ் பண்ணி தான் போட்டுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு தான் இருப்போம். அது வந்து பரம்பரை தொழில். அது வந்து இப்போ வந்து இந்த தையல் கற்றுக் கொடுக்கறதுனால வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது நாங்கள் வந்து அவங்க இப்படி தைக்க சொல்லுவாங்க, நம்ம இப்படி வைப்போம். நாங்கள் இப்படி தைக்க சொல்லுவோம், அவங்க இப்படி வைப்பாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து மேடம் இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் எங்க மேடம் சொன்னாங்க, எங்க முயற்சி உங்களை விட்டு போகாது, நீங்க முயற்சியோட தச்சு பாருங்க, உங்களால முடியும் தச்சிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க கட்டளை தச்சோம். எங்க ப்ளூஸெல்லாம் நாங்க தான் தச்சது. இந்த ப்ளூஸெல்லாம் நாங்க தான் தச்சது. பிள்ளைகளுக்கு தச்சு கொடுத்துருக்கோம். அதே போல இந்த பையன் கிளாஸ் எங்களுக்கு தச்சு கொடுக்கணும்னு ஆர்வத்தோட விஜய் சார் முயற்சி வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அது பழமொழியினர் சார் பழமொழியினர் கண்டு நல்துறையில இருந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு எதுவுமே தெரியாது, முடியாது, செய்ய மாட்டேன். எங்க மேம் இருக்காங்க, அவங்கதான் உன்னால முடியும், நீ வா, நீ செய்வ அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நான் இந்த அளவுக்கு தச்சு பண்ணி எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. நான் ஜாக்கெட்லாம் நல்லா தச்சும் கொடுக்குறேன். என் பாப்பாவை என் வீட்டுக்காரர் வந்து நான் நல்லா வந்தேன்னா அதுக்கப்புறம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். என் பாப்பா நல்லா படிக்கணும், என் பாப்பாவுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். நான் சம்பாதிச்சு என் பாப்பாவுக்கு பிஸ்கட் வாங்கி எனக்கு அதுவே ரொம்ப என் பிள்ளை படிப்பு பத்தி ஏதாவது என்ன மாதிரி படிக்காம கஷ்டப்படக்கூடாது. என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது ஒரே காரணத்தினால என் பிள்ளைய நான் படிக்க என் பிள்ளை படிக்கணும். என் பிள்ளை படிச்சா என்ன மாதிரி கோலையா நம்ம தைரியமா இருப்பான்னு நான் நம்புறேன். அதுக்கு உதவி செஞ்ச பிரகாஷ் இதுதான் மிகப்பெரிய சக்சஸ். நீங்க உங்க பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு கவலைப்படாதீங்க. நாங்களும் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல படிக்க வைக்கிறோம். நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்க கண்டிப்பா வருங்க, கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றோமா. நான் நெக்ஸ்ட் இயர் எங்களுடைய ஸ்காலர்ஷிப் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கு ஜூன் மாசத்துல எனக்கு கனெக்ட் பண்ணுங்க. பொண்ணுக்கு உண்டான ஸ்கூல் ஃபீஸ் நானே பண்ணுவேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரவீனா பாரதி. நான் ரைஸ் ஃபவுண்டேஷன் மூலமா தையல் பயிற்சி கற்றுக்க வந்தேன். நான் வீட்டில் தனியாக தான் இருக்கிறப்பேன். நான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். சரி, இங்கே வந்து கற்றுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ட்டு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் சுடி எல்லாமே நானே கற்றுக்கிட்டு நல்லா போட ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து தச்சு கொடுக்குறேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் சேர்ந்து கடை வைக்க போகிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய ரைஸ் ஃபவுண்டேஷனுக்கும் பிரகாஷ் சாருக்கும் சுசிலா மேமுக்கும் நன்றி.